ஓகே சார். அடுத்து எம்ஜிஆர் சிவாஜி. எம்ஜிஆரும் சிவாஜியும் திரையுலகத்தில் இரு துருவங்களாக இருந்தார்கள். மக்கள் திலகம் எம்ஜிஆர் ஒரு கட்டத்தில் அண்ணாவின் அணிவகுப்பில் வந்து தன்னை இணைத்துக் கொண்டார். கருப்பு சிகப்பு கொடியை வெள்ளி திரையில் காட்டி கருப்பென்றும் சிகப்பென்றும் வேற்றுமையாய் கருதாமல் எல்லோரும் ஒற்றுமையாய் என்று பாடி அந்த கருப்பு சிகப்பு கொடிக்கு கண்விழிக்காத கிராமத்தில் ஒரு வெளிச்சமும் வரவேற்பும் கிடைத்ததென்றால் அதற்கு எம்ஜிஆர் காரணம். உதயசூரியனின் பார்வையிலே உலகம் விழித்துக் கொண்ட வேளையிலே என்றவர் உதட அசைத்த பொழுது உதயசூரியன் சின்னத்திற்கு ஒரு அங்கீகாரம் கிடைத்தது. மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னால் என் பேச்சிருக்கும் கடமை, அது என் கடமை என்று எம்ஜிஆர் பாடிய பொழுது கழகத்தின் தொண்டர்கள் பரவசப்பட்டார்கள், அவரை பற்றி கொண்டார்கள். ஒரு கனி விழுந்தது, என் மடியில் வந்து விழுந்தது, அதை என்னுடைய இதயத்தில் எடுத்து வைத்துக் கொண்டேன். என் இதய கனி எம்ஜிஆர் என்று அண்ணா அவர்கள் அவரை ஆராதித்து மகிழ்ந்தார்கள். 1971 தேர்தலில் அண்ணாவின் மறைவிற்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் இந்திரா காங்கிரஸோடு கூட்டணி வைத்துக் கொண்டு தேர்தலை சந்தித்த அந்த யுத்த காலத்தில் இந்தியாவில் எந்த மாநில கட்சியும் பெறாத வெற்றி 184 இடங்கள் பெற்று அன்றைக்கு திமுக வெற்றி பெற்று இரண்டாவது முறையாக கலைஞர் பொறுப்பேற்றார் என்றால் அந்த வெற்றிக்கு பின்னால் மக்கள் திலகம் எம்ஜிஆர் இருக்கிறார் என்பதை நாடு மறந்து விடவில்லை, நானும் மறக்கவில்லை. அந்த மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கும் கலைஞருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அவர் தனியாக ஒரு இயக்கத்தை தொடங்கி அண்ணாவினுடைய படத்தை கொடியில் போட்டு கலைஞர் அதிகாரத்தில் இருக்க வலிமை மிகுந்த முதலமைச்சராக அதிகாரத்தில் இருக்கும் பொழுதே திண்டுக்கல் இடைத்தேர்தல் வருகிற பொழுது வீசிய கையுமாய் வெறும் கையுமாய் கட்சியினுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டமைப்பு எதுவும் தொடங்கப்படாத சூழலில் கட்சிக்கு ஒரு அலுவலகமோ கட்சிக்கு ஒரு பத்திரிகையோ இல்லாத நேரத்தில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் மாயத்தேவரை திண்டுக்கல் களத்தில் நிற்கிறார். இன்றைக்கும் திமுகவில் ஏங்கிக் கொண்டிருக்கிற அண்ணன் பொன்முத்துராமலிங்கம் மாயத்தேவரை எதிர்த்து நிற்கிறார். அதிகாரத்தில் இருக்கிற திமுகவுக்கு அடி விழுகிறது. முதல் அடி திண்டுக்கல்லில் விழுந்தது. கலைஞர் அதை எளிதாக எடுத்துக்கொண்டார். திண்டுக்கல் வெற்றி பெறவில்லை என்று சொன்னபொழுது கலைஞர் அவருக்கே உரிய நயத்துடன் சொன்னார், கம்மலிலிருந்து ஒரு கல் போகிவிட்டது, அவ்வளவுதான், கல்லை மீண்டும் வாங்கி பொருத்திக் கொள்ளலாம் என்று கலைஞர் சமாளித்துக் கொண்டார். அன்றைக்கு திண்டுக்கல்லில் பெற்ற வெற்றி 1977 அவரை முதலமைச்சராக கொண்டு உட்கார வைத்தது. கண்ணை மூடுகிற காலம் வரையிலும் தன்னுடைய சிறுநீரகம் செயலிழந்து சிகிச்சைக்கு அமெரிக்காவுக்கு புரூக்ளின் மருத்துவமனையில் சென்ற பிறகும் அங்கிருந்து கொண்டே வேட்புமனு பத்திரத்திலே கையெழுத்திட்டு அவர் அமெரிக்காவில் புரூக்ளின் மருத்துவமனையில் இருந்து கொண்டே வெற்றி பெற்ற தலைவர் எம்ஜிஆர். என்கிற வார்த்தைக்கு அவர் பொருத்தமானவர். சிவாஜி கணேசன் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் உலக புகழ் பெற்ற நடிகர், செவாலியை விருது பெற்றவர், எந்த பாத்திரமானாலும் அதற்கு உயிர் தருகிறவர். எல்லா நடிகர்களுக்கும் கண்கள் பேசும், ஆனால் சிவாஜி கணேசனுக்கு உடலே பேசும். அவருக்கு சிவாஜி என்ற பட்டத்தை கொடுத்தவரே யாரையும் பாராட்டாத தந்தை பெரியார் என்பது வரலாறு. பாக பிரிவினை, பாசமலர், பாலும் பழமும், படிக்காத மேதை என்று அவர் வரிசையில் வந்த படங்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பெரிய பரபரப்பை ஆச்சரியத்தை உருவாக்கியது. ஆகவே எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்துவிட்டார், கட்சி தொடங்கிவிட்டார். நமக்கு ஒரு கட்சி தொடங்கினால் என்ன என்று சிவாஜி கணேசன் ஒரு கட்சி தொடங்கினார். மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கு இருந்தது போன்ற ரசிகர்கள், வெறிபிடித்த ரசிகர்கள் அவருக்கும் இருந்தார்கள்.
ஆனால் முதல் களத்திலேயே தன்னுடைய தொட்டில் பிரதேசத்தில் சிவாஜி கணேசன் தோற்று போனார். ஆகவே ஒரு நடிகர் அரசியலுக்கு வந்துவிட்டால் நாடாள வந்துவிடலாம் என்று நம்பினால் அந்த நம்பிக்கை நடைமுறைப்படுத்துவது ரொம்ப கடினம் என்பதற்கு சிவாஜி கணேசன் நமக்கு ஒரு உதாரணம். ஆனாலும் அவர் தமிழ்நாட்டின் தவிர்க்க முடியாத ஒரு ஆளுமை. உலகத்தில் ஒரு மிகச்சிறந்த நடிகன் ஒரு 5 பேரை அடையாளம் காட்டினால் மக்கள் திலகம் சிவாஜி கணேசனை நிராகரித்து விட்டு அடையாளம் காட்ட முடியாது.